இருக்கு. ஸோ அதுதான் பேசிக்கலி இந்த லைக் டெய்லி அசஸ்மெண்ட்டோட பர்பஸ். ஸோ இது குட்டி குட்டி லாஜிக்ஸ் இருக்கும், லைக் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. அண்ட் அதை லைக் லைக் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைக் மேபி இந்த மாதிரி குட்டி குட்டி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு லைக் பெரிய ப்ரோக்ராமில் வந்து இப்போ லைக் சீனியர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் லைக் 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 கைண்ட் ஆஃப் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து லைக் அது பெரிய லாஜிக்கை திங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லாஜிக்காக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி தென் பெருசுக்கு மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு அது நேச்சுரலாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் கொஷன். மேபி நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் இது வச்சுருப்பீங்க, லைக் பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த லைக் இந்த கொஷனை ட்ரை பண்ணுங்கள், ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. ஸோ இது பேசிக்காக என்னன்னா, ஸோ மார்க்ஸ்ன்னு நான் ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா லைக் லார்ஜஸ்ட் நம்பரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு, இது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் லைக் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எத்தனை பேருக்கு வந்து அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். லைக் சப்போஸ் உங்களுக்கு ஓகேன்னா வந்து எஸ்ன்னு போட்டுருங்க குரூப்பில். மேபி அப்படி வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் லைக் டீபக் பாண்டில் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை எப்படி போகும் அப்படின்றது. ஸோ லைக் இன்னைக்கு மொத்தம் ஒரு 9 கொஷின்ஸ் பார்க்கலாம். தென் 8:30க்கு வந்து நம்ம மகேஸ்வர் வந்து அவரோட அசைன்மெண்ட் எடுப்பார். ஓகே, ஸோ யாராச்சுக்கும் அவுட்புட் வந்துச்சா? மேபி சீனியர்ஸுக்கு போரிங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் லைக் பண்ணீங்க? யாராவது பண்ணீங்களா? சாட் பாக்ஸ் பார்க்கல சார். ஆக்சுவலி வீக்லி அசைன்மென்ட்டே நான் இன்னைக்கு தான் பண்ணேன், அதனால இது நாளைக்கு பண்ணலாம்னு தான் நினைச்சு வச்சிருந்தேன். ஐம் சாரி, நான் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த மெத்தட்ல தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் லைக் உங்கள் லாஜிக்கில் பண்ணலாம். ஸோ நான் இதை என்ன மாதிரி லைக் திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் மார்க்ன்றது கொடுத்தாச்சு. நம்ம இது டிமார்க் போர்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹோல்ட் ஆன். Okay, so hello. Yeah, I can't hear you. இப்போ கேக்குதுங்களா? ஹலோ ஜெகன் சார், கேக்குது? உங்களுக்கு எல்லாம் கேக்குது? உங்க வாய்ஸ் கிளியரா இருக்குங்க. மேபி அவரோட சைடுல அவரோட ஸ்பீக்கர் செட்டப் ஏதாவது பண்ணணும். ப்ளூடூத் ஆர் ஏதாவது ஸ்பீக்கர் அவரை கரெக்டா செட் பண்ணிக்கணும். சவுண்ட் கேட்கலையா? ஹலோ அப்படிதான் சார் 2-3 பேர் சொல்றாங்க சவுண்ட் கேட்கலன்னு. உங்களுக்கு கேக்குது தானே? கேக்குது. ஓகே, மேபி என்ன இஷ்யூன்னு தெரியல. பிகாஸ் எல்லாருக்கும் கேட்காட்டி இங்கே இஷ்யூவாக இருக்கலாம். பட்
என்னோட சைடுல ஸ்பீக்கர் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டா லேப்டாப்ல தான் பேசுறேன். ஸோ ஷுட் பி ஃபைன். ஓகே. ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போறேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து லைக் லார்ஜஸ்ட் நம்பர்ன்ற ஒரு நம்பரை வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன ரீசனா, இந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லைக் கோடிங்கை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதை for loopல வந்து இது கண்டினியூஸா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ரன் பண்றேன். லைக் ரன் பண்ணும்போது இந்த ஐன்றது நிறைய பேருக்கு வந்து லைக் பிகினர்ஸுக்கு ஏன் நம்ம 4i in marksன்னு போறோம்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஓகே. லைக் ஐன்றத கைண்ட் ஆஃப் ஒரு டெம்பரவரி ஒரு வேரியபிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ 65ன்றது ஃபர்ஸ்ட் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ 65 இங்கே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ன்ற இதை லெஃப்ட் சைடும் பார்த்துக்குங்க. ஸோ மார்க்ன்ற அந்த லிஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 0 அசைன் பண்ணிக்குது. தென் ஐ வந்து ஃபர்ஸ்ட் 65, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 65. ஓகேங்களா? ஸோ தென் லைக் லார்ஜஸ்ட் நம்பர் அந்த ஐன்றது வந்து லார்ஜஸ்ட், பிகாஸ் இங்க ஐன்றது வந்து 0வா இருக்கிறதால லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 0, சாரி ஐ 65 அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 0வா இருக்கிறதால இந்த கண்டிஷன் மெட் ஆயிருச்சு. ஸோ வந்து உள்ள வந்துடும். தென் ஐ ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஐ அப்படின்றது வந்து இங்க செட் பண்ணிக்குது. ஸோ இங்க லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 65 அப்படின்றதும் லைக் சேஞ்ச் ஆகிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படியே வந்து ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ 76. ஸோ இப்போ 76, இப்போ ஐ வந்து இப்போ 76. ஓகேங்களா? ஸோ சாரி ஐ வந்து 90. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 76ன்றது ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு. தென் இப்படி கண்டினியூஸாக ரன் ஆகும். தென் hold on. Okay. So first 3 வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் 65ன்றது ஃபர்ஸ்ட் இங்க அசைன் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கவுண்ட்டுக்கு போகும். இது வந்து இப்போ ஐ வந்து 3, ஏன்னா இங்க வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பிகர் தேன் லைக் லார்ஜஸ்ட் நம்பரானு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ள போய் இந்த லைக் லார்ஜஸ்ட் நம்பரை இப்போ கரண்டா என்ன வேரியபிளா இருக்கோ அதை வந்து லைக் இங்க ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி கவுண்ட் பண்ணும்போது லைக் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து லைக் ஃபைனலா நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒன்ஸ் வந்து இங்க 90 வந்ததுக்கு அப்புறமா தென் லைக் 90 ஈக்குவல் டு ஐன்றதால இங்க பிரிண்ட், ஓகே பிரிண்ட் கொடுக்கல, சாரி. ஸோ இது என்னன்னா வந்து ஒன்ஸ் இந்த லூப் வந்து கண்டினியூஸா வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ வந்து சப்போஸ் இந்த கண்டிஷன் மெட் ஆனா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ 176 இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 76ல இருக்குது. இப்போ வந்து I90 ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் I90 ஆனதால இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இங்க வந்து செக் பண்ணும். தென் அது லார்ஜஸ்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணும். தென் 5ஓட கம்பேர் பண்ணும். 5 இல்லை.
தென் லைக் லூப் ஃபுல்லா செக் பண்ணிருச்சு, தென் ஃபைனலா இங்க வரும் print. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். சாரி, எனக்கு டீச் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ இந்த இது வந்து யாருக்கும் லைக் கன்ஃபியூஸா இருக்கா? லைக் பிகினர்ஸ் யாருக்காவது ஃபுல் கன்ஃபியூஸா இருக்கு பிரதர். ஃபுல் கன்ஃபியூஸா இருக்கா? ம். எந்த இது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த லாஜிக் புரியலன்னு சொல்றீங்களா? லாஜிக். ஓகே, லாஜிக் புரியல. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த மார்க்ஸ்ன்றது வந்து இந்த ஃபர்ஸ்டா, ஓகே லெட்ஸ் சே ஓகே, இப்போ மார்க்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க நம்பர் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க அசைன் ஆயிடும் இந்த லிஸ்ட்ல. ஓகேங்களா? அது புரியுதா? ஓகே. ஓகே, மார்க்ஸ்ங்கிறது ஒரு இதுல ஓகே அசைன் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 0ன்றது நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து 0ன்னு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஓகே. ஸோ வந்து ஏன் 0 அசைன் பண்றோம்? வேற ஏதாவது நம்பர் அசைன் பண்ண கூடாது? 0ன்னு ஏன் அசைன் பண்றோம்னா, இப்போ வந்து இப்போ லைக் லார்ஜஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதுல எந்த வேல்யூமே இருக்கக்கூடாது. இப்போ இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. இந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இப்போ 0வா இருக்கும். ஓகேயா? ரைட் ரைட் ரைட். 0வோட தான் நம்ம இந்த நம்பர் எல்லாம் கம்பேர் பண்றோம். அதெல்லாம் கிரேட்டர் தானா இருக்கும். ஆமா. சோ ஒன்ஸ் கிரேட்டர் தேனா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் மெட் ஆகி உள்ள வந்துரும். ஓகே. ஓகே, ஒன்ஸ் கண்டிஷன் கிரேட்டர் தானா இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்க அந்த லார்ஜஸ்ட் நம்பர் 0ன்னு அசைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, கரெக்ட். அதான் லாஜிக். சரி. ஓகே சார், இன்னும் இப்போ வந்து அப்படி நீங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர்ல 0 இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 65 வந்து வருங்களா? இப்ப i is equal to 1 ன்னு இருக்குங்களா 65 இருக்கும்? இஃப் i ஓட வேல்யூ என்ன சார்? 65 தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் 65 தான் எடுக்கும். i வந்து ஃபர்ஸ்ட் 65. 65. ஓகே. ஆமா 0. சோ 65 வந்து கம்பேர் பண்ணோம். ஓகே. 0வோட. சோ ஓகே. இனிஷியலி வந்து 65 வந்து கிரேட்டர், கரெக்ட்டா? சோ இந்த கண்டிஷன் மெட் ஆயிருச்சு. சோ இந்த கண்டிஷன் மெட். சோ அது கீழ வரும். சோ ஓகே சார். கீழ வந்து லார்ஜஸ்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிரும். ஓகே சார். சோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் இந்த இடத்துல 65 இருக்கும். ஓகே. ஓகே. சோ அப்படியே கண்டினியூஸா லைக் செக் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். இப்போ அடுத்த நம்பர் வரும்போது எல்ஸ் பார்ட், அந்த இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அப்ப எல்ஸ் பார்ட் வந்துரும், அப்படிதானே? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் 3 வரும்போது 3 கிரேட்டர் தான செக் பண்ணுவோம். அப்ப அது கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், அப்ப எல்ஸ் வந்துரும். ஆமா. ஓகே. ஓகே ஓகே ஓகே. இது வந்து சிம்பிளா வந்து மேக்ஸ்ன்ற ஒரு இது இருக்கு, மேக்ஸ்ல கொடுத்தாலும் வரும். சோ இத நான் பேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லைக் நார்மலா நம்ம இந்த மாதிரி லூப் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. சிம்பிளாவே வந்து மேக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்லயே போட்டுறலாம். print சார் அந்த மாதிரி ஒரு கோட் தான் சார் நான் போட்டிருக்கேன். அது கரெக்டான தப்பான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். சாட் பாக்ஸ்ல chat box. Yeah, should be fine. Yeah. So highest marks வந்து like 90. Highest marks 90 இல்லையே. Sorry. ஓகே. ஸோ வந்து லைக் 90ன்றது நார்மலா வந்துடும். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா லைக் நீங்க லைக் வந்து ரொம்ப பெரிய கோடெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் பார்க்கணும்னா லைக் மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா அதுவாகவே லைக் லைக் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் சொல்லிடும். ஓகேங்களா? செகண்ட் மேக்ஸிமம் நம்பர்னா எப்படி சார் கண்டுபிடிக்கும்? செகண்ட் மேக்ஸிமம் அதுவும் क्वेश्चनல வருது. செகண்ட் மேக்ஸிமம் நம்பர்னா இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு ஓகே ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கால் பண்ணணும்.
ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா வந்து பெரிய நம்பர்லாம் லாஸ்டா வந்துருமா? புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது. எஸ் சார். இப்போ சார்ட் அவுட் பண்ணும்போது வந்து லைக் லார்ஜஸ்ட் நம்பர்லாம் பேக்ல வந்துரும். ஸோ லார்ஜஸ்ட் செகண்ட் நம்பர் நீங்க கால் பண்ணணும்னா பேக்ல இருந்து ஸ்லைசிங் மூலமா நீங்க வந்து செகண்ட் நம்பர் லைக் கால் பண்ணீங்கன்னா வந்துரும். n-2 அது மாதிரி போடணுமா சார்? ஆமா, கரெக்ட். அது நம்ம பார்க்கலாம் அப்புறமா. ஓகே சார், சொல்லுங்க சார். இதுக்கு முதல்வருக்கா போட்ட கோடர் கடமை சார், அந்த ஒரு 200 போட்டிங்க பழசு சார். இதுல சார் இந்த இதுல சார் என்னன்னு சார், அந்த மேல லார்ஜஸ்ட் நம்பர் 0 இருக்கலோ 65 செக் பண்ணுதுல சார், 65 செக் பண்ணுது. செக் பண்ண பிறகு பின்னாடி 65 அங்க மேல கொண்டு போகுது. அதுக்கு அவ்வளவு பத்தி சார் ப்ளீஸ் சார். 65 மேல கொண்டு போகுதுன்னா எங்க கொண்டு போகுதுன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க இப்ப சார் இப்ப முதல்ல 65 செக் பண்றீங்களா சார்? ஐக்கு பதிலா 65 போடுறாங்க. ஓகே, ஐக்கு பதிலா 65 போட்டா 65 விட பெருசாண்டு பாக்குறோம். உன் பெருசு சைபரை விட பெருசு, 65 வந்து சைபரை விட பெருசு சார். அப்ப இதுல ஐக்கு பதிலா சைபரை பிரிண்ட் பண்ணுது 9வது லைன்ல. பிரிண்ட் பண்ணது இல்ல, அது வந்து லார்ஜஸ்ட் நம்பரா கொண்டு வந்து இங்க அசைன் பண்ணுது. 65 அசைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் 0வா இருக்கதால இப்ப லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 65 ஆயிடுது. அப்ப என்னது சார் அதுக்கு போகுது? அங்க போறதுக்கு என்ன சார் இது இருக்குது? என்னடா அந்த லார்ஜஸ்ட் நம்பருக்கு 65 போகுது, நீங்க திருப்பி அசைன் பண்ணிட்டீங்க. இல்ல சார், இப்ப நீங்க கேக்குற क्वेश्चन நெக்ஸ்ட் நம்பர் செக், அந்த லிஸ்ட்ல இருக்க நம்ம எல்லா நம்பரும் செக் பண்ணணும் சார். சோ அடுத்த நம்பர் நான் செக் பண்ணணும். அதனால 65 வந்து லார்ஜஸ்ட் நம்பர்னு அசைன் பண்ணிக்குது சார். அப்புறம் என்னன்னு 3 செக் பண்ணுவோம் நாங்க. ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு ஃபோர் லூப்போட கான்செப்ட் தெரியும்ல, இது ஃபுல்லா இந்த ஃபுல்லா இப்ப இதுல 10 இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா 10 இண்டெக்ஸ் வரைக்கும் செக் பண்ணிட்டே போகும். அதுதான் ஃபோர் லூப். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 65 செக் பண்ணுது, தென் 3, தென் 4, 5 இது. சோ அதே வந்து while லூப்பா இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணும். சார் அப்ப இப்படி எடுக்கலாமா சார்? அதுல 65 போட்ட 9வது லைன்ல லார்ஜஸ்ட் நம்பருக்கு 65 அசைன் பண்ண பிறகு கோட் வந்து 3வது லைனுக்கு போகுது என்ன சார்? 3வது லைனுக்கு போய் அப்படியே திருப்பி ரன் ஆகுதா? கண்டினியூஸா ரன் ஆகும் ஃபுல்லா இந்த இட்டரேட் ஆகும் வரைக்கும். அப்ப சார் அப்ப அடுத்து அவருக்கு லார்ஜஸ்ட் நம்பருக்கு 65 வரும் என்ன சார்? 5வது லைன். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் சார், தேங்க் யூ சார். நோ ப்ராப்ளம். சோ செகண்ட் क्वेश्चन மூவ் பண்ணிக்கலாம். ஜெகன் ராஜகோபாலுங்க. ஒன்றும் இல்லைங்க. இதுல வந்து சிலர் வந்து அந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரே லைன் கோடு தான் அது. பட் ஆனா இந்த கான்செப்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது, லூப் எப்படி யூஸ் பண்றது, லிஸ்ட் எப்படி ஐட்ரேட் பண்றது, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றீங்க. ஓகே. இல்ல அது ஒரே ஸ்டெப்ல எடுத்துடலாம். அதை விட இந்த சினாரியோ நீங்க இதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எழுதுறது, ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி நேவிகேட் பண்ணி கம்பேர் பண்றதுன்னு சொல்லி ஒரு லூப்பிங் கான்செப்டுக்காக நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அதை ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கணும்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ரன் பண்ணி தான் நம்ம லைக் செகண்ட் இது எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் மேத் மட்டும் இல்ல. சொல்லுங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் எடுக்கிறது சார், இத சார் ஆர்டர் பண்ணி போட்டு லிஸ்ட் வந்து ஆர்டர் ஆனது சார். ஆர்டர் நம்ம பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்போம். அது கீழ வரைக்குள்ள நாங்க பாப்போம். ஓகே, நம்ம ஓகே செகண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஓகே லைக் செகண்ட் क्वेश्चन என்னன்னா, write a program to find the lowest number in the given list. இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது லைக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் இந்த லைக் லாஜிக் போட்டது. ஸோ ஸோ இது என்னன்னா, ஸோ இந்த டெஃப்ன்றதுல வந்து ஸோ இப்போ லைக் பிரிண்ட் லோ அப்படின்றது இங்கே வரும்போது இங்கே வந்ததும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது வந்து லைக் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு அசைன் பண்ணிக்கும். ஸோ வந்து 65 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணிட்டு
டீபக் மோட்லயே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து இப்போ வந்து 65, ஏன்னா வந்து 0 இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட்ன்றது வந்து லைக் ஸ்மாலஸ்ட் வேரியபிள் வந்து 0 இண்டெக்ஸ் வந்து சாம்பிளா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணணுன்றதுக்காக. தென் A65, ஏ வந்து லைக் ஸ்மாலரா அப்படின்றது செக் பண்ணோம். லைக் இல்லைன்றதால வந்து லைக் மறுபடி வந்து லைக் செகண்ட் இட்ரேஷனுக்கு போகும். இப்போ வந்து A3 லைக் ஸோ 65 விட ஏ வந்து ஸ்மாலர். ஸோ வந்து இதுக்கு உள்ள போய் ஸ்மாலஸ்ட் வந்து ஏன்றது அசைன் பண்ணிக்கும். ஸோ லைக் இதுதான் அந்த மெயின் லாஜிக். தென் இது கண்டினியூஸா வந்து இந்த இட்ரேஷன் முடியும் வரைக்கும் ஃபுல்லா ரன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த வேரியபிள்ஸ் வந்து சொல்லு இப்போ வந்து A45 இருக்கு லைக், பட் ஆனா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து லைக் இங்க வந்து 3ன்றது தான் அசைன் ஆயிருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல வந்து 3ன்றது அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஏ வந்து 45. ஸோ இங்க வந்து செக் பண்ணோம் லைக் கன்ஃபார்மா வந்து ஏ வந்து லார்ஜஸ்ட். அப்போ இந்த லூப்புக்குள்ள போகாது. ஸோ மறுபடியும் வெளியில போய் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ வந்து ஏ வந்து இப்போ 2, பட் ஆனா இங்க வந்து ஸ்மாலஸ்ட் வந்து ஆல்ரெடி 1 அசைன் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் அது உள்ள போகாது. தென் ஃபைனலி வந்து A5க்கு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் இட்ரேஷன். தென் இங்க வரும். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணுது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஸ்மாலஸ்ட் வந்து இங்க ஆல்ரெடி 1ன்றது வந்து இங்க செட் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சுல? ஓகே, லைக் சேம் அதே ஃபர்ஸ்ட் லாஜிக் தான். சப்போஸ் இது யாரா சொல்லுங்க சார். இப்போ எனக்கு டெஃப் லோ மார்க்ஸ் ஆஃப் லிஸ்ட்னு போட்டிருக்கீங்களா சார்? ஆமா. அந்த லிஸ்ட்ங்கறத அசைன் பண்ணனும்னு கம்பல்சரியா சார்? இல்ல அதாவது அது உங்களுக்கு இல்ல, லிஸ்ட்ன்றது நான் ஒரு லிஸ்ட்ன்றது ஒரு நேமா கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் எனிதிங் நீங்க கொடுக்கலாம். லிஸ்ட்ன்றது நான் ஒரு லைக் நேம் இல்ல எம்டியா விட கூடாதான்னு கேக்குறேன். அது எதுக்காக அந்த லிஸ்ட்? பிகாஸ் இந்த வேல்யூ இருக்குல, இந்த வேல்யூ வந்து இது வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இத வந்து இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே ஓகே. அந்த ரீசனுக்காக தான் இங்க ஒரு இது போடுறோம். ஓகே ஓகே சார். இப்போ இனிஷியல் வேல்யூ அசைன் பண்றோம்ல, அந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 0 ன்னு வந்து இனிஷியலா அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 0 விட இதெல்லாம் பிக்கஸ்டோ பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்றோம். இங்க ஏன் ஸ்மாலஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் 0 எடுத்துக்கிறோம்? ஏன் பிரைம் 0 எடுத்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது? மறுபடியும் சொல்லுங்க சார். இந்த லைன் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பருக்கு வந்து நம்ம லைன் நம்பர் அவருக்கு என்னன்னா நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் பாக்கிக்குள்ள நம்ம 0 அசைன் பண்ணி, அதாவது நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்டோர் பண்ண வேண்டிய வேரியபிளை வந்து 0 அசைன் பண்ணி எடுத்துனாங்க. இதுல ஏன் லிஸ்ட் நம்ம முதலாவது இண்டெக்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம்னு கேட்குறோம். ஏன்னா நம்ம முதலாவது இண்டெக்ஸை கொடுத்தா தான் மிச்சதுல நம்ம பெருசு சின்னன்னு பார்க்கலாம். அந்த ரீசன் அவர் கேட்குறாரு. என்னதுக்கு அந்த முதலாவது இண்டெக்ஸை கொடுக்கணும்? இல்ல, அது வந்து அது யூசரோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது வந்து அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? ஓகே,
நம்ம ஜீரோவா கொடுக்கல. ஏன்னா ஜீரோ வந்து எல்லாத்தையுமே லார்ஜஸ்ட் நம்பர்ன்றதால நம்ம ஜீரோவை கொடுக்கல. அது லிஸ்ட்ல இருக்கிற முதலாவது சோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட செக் பண்ணு. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப லைக் மேல லார்ஜஸ்ட் வந்து எந்த இப்போ லைக் ஃபர்ஸ்ட் நம்பர் லார்ஜஸ்டா இப்போ அது வந்து லைக் பேசிக்கலி யூஸ் ஆஃப் ரிஃபரன்ஸ் தான். அது நீங்க லைக் நீங்க என்ன லாஜிக்ல திங்க் பண்றீங்களோ அதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ லைக் லாஜிக் மிஸ்டேக் இல்லாம இருந்தா ஓகே. இப்போ நான் இது 65ன்றது லைக் ஃபர்ஸ்டா 65ன்றது அசைன் பண்றதால ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி ஸோ செகண்ட் நம்பரோட ஸோ 65 இஸ் லைக் கம்பேரிங். ஸோ வந்து லைக் லாஜிக் எரர் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்றதால தான் லைக் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அசைன் பண்ணேன். அப்படி இல்லைன்னா வந்து இந்த இட்ரேஷன் இப்போ இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஸ்டார்டிங் அந்த லைக் வேல்யூவில் இந்த லூப்புக்குள்ளால போறதால நான் லைக் என்ன சொல்றது இண்டெக்ஸ் பேசிக்ஸ்ல வந்து லைக் 0 இண்டெக்ஸுக்கு வந்து 65 வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்டுக்காக நான் அது பண்ணேன். ஜெகன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பண்ணுங்க. ஓகே. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏன் அங்க வந்துட்டு ஈக்குவல் டு 0 போடல அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்க அசைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா லைன் நம்பர் 19ல இருக்கிற மார்க்ஸ்ங்கிற லிஸ்ட்ல 0வை விட சின்ன நம்பர் ஏதாவது இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. அப்போ கடைசியா என்ன பிரிண்ட் ஆகும்? ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 0ங்கிறதா பிரிண்ட் ஆகும். பட் லைன் நம்பர் 19ல மார்க்ஸ் ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற ஸ்மால் நம்பர் பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகாது. அதுக்காகத்தான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட வந்துட்டு ஸ்மாலஸ்ட் அசைன் பண்ணிக்கிறாரு. இது ஜெகனோட கோடிங் ஸ்டைல். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு நீங்க பண்ணலாம். அல்டிமேட் கான்செப்ட் என்னன்னா அந்த மார்க்ஸ்ல இருக்கிற லோயஸ்ட் நம்பர் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும், ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நம்ம யோசிச்சு பண்ணலாம். சார் சப்போஸ் நம்ம இப்ப -6ன்னு ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா அப்ப எது சார் எடுத்துக்கும்? அது அப்ப ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கலாமா நம்ம? அப்படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்க கூடாது. இண்டெக்ஸ் ஆக்சுவலா நான் 0ன்னு மென்ஷன் பண்றது வந்து இந்த இண்டெக்ஸை தான் மென்ஷன் பண்றேன். 0ன்ற வேல்யூ இல்ல. அது நீங்க நோட் பண்ணிக்கங்க. 0ன்ற இண்டெக்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து 0 இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நான் மென்ஷன் பண்றேன். புரியுது சார். ஓகே ஜெகன், அதுல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு மீதி கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்க. இதே லிஸ்ட் ஆஃப் 0ங்கிற இண்டெக்ஸ் வந்து நீங்க ஈவன் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் லாஜிக். இது ஒரு லாஜிக் தான் பேசிக்கலி. கரெக்ட் சார். நீங்க கேட்டது ஜஸ்ட் ஆமா ஆமா இது ஒரு ஜஸ்ட் லாஜிக் தான். நீங்க வந்து 0ன்னு அசைன் பண்ணி நீங்க ஆர்பிட்ரியா பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மத்த எலிமெண்ட்ஸ் கூட ஒவ்வொரு வாட்டி நீங்க கம்பேர் பண்றீங்க. வெதர் இட் இஸ் ஃபார் டு ஃபைண்ட் அ மேக்ஸ் நம்பர் ஆர் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் லாஜிக் தான். பெஸ்ட் வந்து இது லிஸ்ட் ஆஃப் 0ன்னு யூஸ் பண்றது வந்து நீங்க வந்து தனியா நீங்க ஸ்டார்ட் பண்ணாம யூ ஜஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு நீங்க மீதி கூட ஒவ்வொன்னு கம்பேர் பண்றீங்க. ஸோ அது அந்த மாதிரி தான். அதனாலதான் அப்படி போட்டிருக்காரு. ரைட்டுங்களா ஜெகன்? ரைட் ரைட். தேங்க்ஸ் சார். ஏன்னா இதே லாஜிக் வந்து லார்ஜஸ்ட்ல அப்ளை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தா ஆமா 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 கரெக்ட் கரெக்ட். ஏன்னா 0ன்னு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கிறது லிஸ்ட்ல இருந்தே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறது வந்து பெட்டரா இருக்கும் சார். தேங்க்யூ சார். பெட்டரா இருக்கும். அவங்க சொல்ற அந்த மைனஸ் கூட அது அப்ளை ஆகும். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதோட கான்செப்ட், இதோட ஐடியா என்னன்னா பேசிக்கலி வந்து இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப்ஸ்ல இருக்கும், இது லைக் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும், இது ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் இது லைக் மிக்ஸில் இருக்கும் அண்ட் இதுவும் மிக்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே இருக்கும். ஆனால் வந்து இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த எவ்ரி வேல்யூக்கு நடுவில் ஒரு லைன் வர்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா
லைக் ஜாயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? அது பேசிக்காக வந்து லைக் ஜாயினுக்குள்ள நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் வந்து இந்த ஜாயின் இது வந்து இட்ரபிளா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இட்ரபிள் தென் மறுபடி வந்து லோவர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஏன்னா இதில் இருக்க எல்லா வேல்யூமே வந்து லைக் ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரணுன்றதுக்காக. ஓகே, ஸோ ரன் பண்ணும்போது இதை மாதிரி வரும். ஸோ இப்போ நான் லைக் என்ன கண்டிஷன்ல நம்ம வந்து நம்ம லைக் ஜாயின் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ லைக் அந்த இது போட்டுக்கலாம். என்ன ட்ரை பண்ணதில்ல. ஓகே, என் போட்ட நியூ லைன் வருது. ஓகே, ஸோ இது யாருக்கு அது புரியுது? ஏதாவது டவுட் இருக்கா? Yeah, Jagan, I have one doubt. Yeah. Jagan, actually இந்த join condition is inbuilt function இல்ல இது வந்து ஒரு string ஓட function இல்ல இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது? இது string டாட் ஜாயின் நம்ம கொடுத்தாலே எடுத்துக்கணுமா பைத்தான்? இல்ல நம்ம இதை இம்போர்ட் பண்ணுமா? இட்டரபிள்ஸ் ஃபங்க்ஷன் சார். இட்டரபிள்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, இட்டரபிள்ன்றது நீங்க எதை மீன் பண்றீங்க? இப்போ இந்த நார்மல் இப்ப ஸ்ட்ரிங்கா கொடுத்தா அது வந்து அந்த ஜாயின் வருமா? இப்ப வந்து ஐட்ரேஷன்ல இல்லாம ஓகே இப்ப நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறேன்னு வெச்சீங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கா நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஜாயின் வந்து சப்போர்ட் பண்ணுமா? இல்ல இது சப்போர்ட் பண்ணு. ஏன்னா வந்து இது வந்து இண்டிவிஜுவல் வேல்யூல இது வந்து இது லைக் பைத்தான்ன்றது ஒண்ணு, இஸ்ன்றது ஒண்ணு, லைக் ஃபன் டு லேர்ன்ன்றது ஒரு செப்பரேட் இல்ல. Yeah, I understand that. Yeah. Each வந்து string ன்னு கன்சிடர் ஆகும், கரெக்ட்டா? Yeah, correct. சோ அந்த கண்டிஷன்ல மட்டும் தான் நம்ம ஜாயின் போட முடியும். ஆமா. ஓகே. Yeah. Okay, thank you John. Yeah, and stringல வந்து லைக் நிறைய லைக் லோவர் அப்பர் டைட்டில் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம லைக் இப்போ சார் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாருல, அதுல வந்து லைக் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து நம்ம லைக் ஃபார்மேட்டிங் லைக் பண்றதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். யா, லைக் half an hour ஆயிடுச்சு மகேஷ், நீங்க எடுக்கிறீங்களா உங்க லைக் ப்ராஜெக்ட்? அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அசைன்மெண்ட் இருக்கு, லைக் அதை ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து லைக் நாளைக்கு போஸ்ட் பண்றோம் லைக் குரூப்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார் இல்லையா ஜாயின் அப்படின்ட்டு. ஆமா. ஆக்சுவலா ஜாயின்ங்கிறது ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றது ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். ஜாயின்ங்கிறது ஸ்ட்ரிங்ல இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். அங்க லைன் நம்பர் 37ல டபுள் ஸ்டார் அது வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கிறாரு. ஸோ சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்தாவே அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பைத்தான்ல வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்ட்ரிங்கில் டாட் ஜாயின் கொடுத்து உள்ள வந்துட்டு பைத்தான்கிற அந்த லிஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கு கூட அந்த லிஸ்ட் எல்லாமே ஜாயின் ஆயிடுது. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங் வந்து ஆக்சுவலி இப்போ லிஸ்ட்ல இருந்தால் தான் அந்த ஜாயின் வருமா? அதான் கொஸ்டின் ஆக்சுவலி. அந்த ஸ்ட்ரிங் இல்ல இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப பைத்தான் ஈக்குவல் டு வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பைத்தான்ல. சோ அப்ப அந்த ஜாயின் ஒர்க் ஆகுமா? இல்ல இந்த லிஸ்ட்ல கொடுத்தா தான் அந்த ஜாயின் ஒர்க் ஆகும். அப்ப அந்த இப்ப வந்து போத் ஜாயின்றது இப்ப லிஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஸ்ட்ரிங்குக்கும் சப்போர்ட் பண்ணும். ஹலோ சார். யா சார் சொல்லுங்க. ஹலோ யா சொல்லுங்க, கேக்குது சார். இது வந்து ஜாயின் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தானே சார் அப்ளிகபிள்? இன்டிஜரா இருந்துச்சுன்னா நம்ம அப்பெண்ட் இல்லைன்னா வந்து அது ரிலேட்டட் எக்ஸ்டெண்ட் அந்த மாதிரி வேறு அந்த மெத்தட் தானே சார் யூஸ் பண்ண முடியும்? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஜாயின் மட்டும் தான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண முடியுது. இன்டிஜர்ல நீங்க அப்பெண்ட் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாதே. இல்ல சார், இப்ப லிஸ்ட்ல நீங்க வெறும் மேல இருக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா
எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்றோம்னா பண்ண முடியுது சார். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சுன்னா டாட் ஜாயின் அந்த மாதிரி இருக்குங்களா? ஜெகன், நீங்க லைன் நம்பர் 36ல ஓகே சம் இன்டிஜர் வேல்யூவை ஆட் பண்ணுங்க. ஸோ இன்டிஜர் வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்னு காட்டுது. ஓகே யா, ஸ்ட்ரிங் இட்டரேஷன் மட்டும்தான். ஓகே ஜாயின் மெத்தட் ஸ்ட்ரிங்குக்கு தான். தேங்க் யூ சார். யா, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த செகண்ட் தேர்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த டெய்லி அசஸ்மென்ட்ல நேமும் ஏஜும் வந்து யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு கெட் தி வேல்யூஸ்னு ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தீங்கல்ல. நான் அதுல வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங் ஆவும் ஏஜ் வந்து இன்டிஜராவும் கொடுத்து பண்ணும்போது எனக்கு அது கன்வெர்ட் ஆகல. சோ நான் வந்து அந்த ஏஜ வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆக முடிஞ்சுச்சு. அதனால அந்த டவுட் தான் கேட்டேன். சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஜெகன், சாரி, நீங்க அந்த லாஸ்ட் லைன் வாங்க 36 37 திரும்ப அதை அன்கமெண்ட் பண்ணுங்க. யா, 37ல இந்த ஜாயினுக்கு உள்ள பைத்தான்னு கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமா. அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா சும்மா ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுங்க. சும்மா இப்போ வருதா பாருங்க அவுட்புட். வராது. ஓ, இப்போ அவுட்புட் வருது இல்லைங்களா? அந்த ட்ரிப்ளெக்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு ஓகே ஓகே. யா, அந்த ஜாயினுக்குள்ள என்ன இருக்குதோ அது மட்டும் வருது. ஓகே, ஆமா, அது ஜாயிண்ட் ஆகும். கரெக்ட் இல்லைங்களா? இப்போ நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு வெறும் இன்டீஜர் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. என்ன ஆகாதுன்னா ரன் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரிங்கு கூட எதை ஜாயின் பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங்கை தான் ஜாயின் பண்ண முடியும், இன்டீஜரை ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட எரர். ஸோ இது மெயினா என்னன்னா வந்து இட்ரேஷன் தான். இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து நம்ம இட்ரேட் பண்ற வேல்யூ தான் போடுறோம். இப்போ நம்ம லைக் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இதோட கனெக்ட் ஆகும். அதான். நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா சார்? ஜெகன், சாரி, கமல் பேசுறேன். ஐயா, இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ல, சோ நிறைய பேருக்கு இந்த ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்காது, இந்த மெத்தட் பத்தி. சோ இது ஃபார் லூப்ல பண்ணி கூட பார்க்கலாம். யா, ஃபார் லூப்லயும் பண்ணலாம். கன்வர்ட் போட்டு பண்ணிடலாம். யா, மேபி மேபி இப்போ இந்த லைக் இந்த மாதிரி ஜாயின்னு பாக்குறீங்க வச்சுங்களேன். சப்போஸ் புரியலன்னா லைக் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து லைக் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. யா சார், ஓகே. இந்த ஜாயின் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஜாயின் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா நம்ம வந்து ஜெகன் சொன்ன மாதிரி தான் ஹைட்ரபிள் சிச்சுவேஷன்ல தான் மோஸ்ட்லி இதோட பர்பஸே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துல வந்து இதோட யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நீங்க ஒரு லிஸ்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் அப்படின்றது வந்து ஒரு 6 கேரக்டர் வந்து கமாவால செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். 6 எலிமெண்ட் இருக்கும். சப்போஸ் அந்த 6 எலிமெண்ட்டை வந்து நம்ம ஒன்னா சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப்ல வச்சுட்டு அந்த ஃபார் லூப்ல வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு கேரக்டரா உங்களுக்கு ரீட் ஆகி உங்களுக்கு 6 லைன்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கு வந்து ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணாம நீங்க வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வந்து அதை ஒன்னா சேர்க்க முடியும். பட் வந்து ஸ்ட்ரிங்லயே ஒரு உங்களுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஜாயின்ன்றது ஒண்ணு இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரிங் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டை நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல நீங்க ஏதாவது ஒரு ஜெகன் இப்ப எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காரு, அதுக்கு பதில் வந்து நீங்க ஒரு ஐஃபனோ இல்ல ஒரு கமாவோ கொடுத்து நீங்க வந்து அந்த செப்பரேட்டரை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். நீங்க லிஸ்ட்ல கொடுக்கும்போது என்ன இருக்கும், PYDHON தனித்தனியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஜாயின் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது பைத்தான் சொல்லி ஒன்னா வரும். சோ நீங்க அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் நீங்க ஒரு கமா கொடுக்கலாம், கமா கொடுக்கலாம், ஒரு ஐஃபன் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். சோ நம்மளோட ரெக்வயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜாயின் மெத்தட் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ஹைட்ரபிள் சிச்சுவேஷன், அதாவது லிஸ்ட், டிக்ஷனரி, செட், டுப்பிள் அந்த மாதிரி கேசஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து இதனுடைய பர்பஸ் அதிகமா யூஸ் ஆகும். இன்னொன்னு எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண இந்த பைனரி டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்ட்ரிங் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பைனரிஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ரிங் கன்வெர்ட்டா பண்ணும்போது என்னன்னா இந்த ஜாயின் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதோட பர்பஸ் வந்து மெஜாரிட்டி வந்து இது வந்து நம்ம ஃபார் லூப்ல இதோட பர்பஸ் ஜாஸ்தி இதுல வந்து.
ஸோ லூப்பிங் கான்செப்ட்ல தான் நம்ம ஜாயின் மெத்தட் ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஜென்ரலா நீங்க வந்து இந்த ஜாயின் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மோஸ்ட்லி இட் இஸ் யூசபிள் ஒன்லி ஃபார் ஐட்ரபிள் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நீங்க ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய நெசசரி இருக்கும். எஸ் நாங்க அந்த கூகுள்ல நாங்க சர்ச் பார்ல டைப் பண்றோம் சார், ஒரு வேர்ட் டைப் பண்றோம்டா, வாட் இஸ் கம்ப்யூட்டர் டைப் பண்ணோம்டா, அதை பிளஸ் போட்டு தான் சார் ஆட் பண்ணும். அந்த இதுக்கு அடுக்கைக்குள்ள அந்த அட்ரஸ் பார்ல எடுக்கக்குள்ள பிளஸ் போட்டு தனித்தனியா இருக்கு சார். அதுக்கு இந்த கேஸை நாங்க பாதிக்கலாம் சார். அந்த கூகுள்ல சர்ச் பட்டன் நாங்க டைப் பண்றோம்ல சார், டைப் பண்றது அது அந்த அல்காரிதத்துக்கு பிளஸ் போட்டு தனித்தனியா அந்த இது இந்த கேஸை இப்படித்தான் சார் எடுக்கும். இதுல பாதிக்கிறோம், அந்த கேஸ்ல இதை நாங்க பாதிக்கிறோம். 2 ஸ்ட்ரிங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன சார் ஸ்ட்ரிங் எப்படி இருந்தாலும் நீங்க இதுக்குன்னு சொல்றது கிடையாது, உங்க ரெக்வயர்மென்ட் தான். நீங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்றத வந்து நம்ம அந்த இன்பில் ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்டிவா எந்த இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றத வந்து நம்ம ரெக்வயர்மென்ட் பொறுத்து தான். நீங்க ஜாயின் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஜாயினை விட வந்து வேற ஏதாவது எஃபெக்டிவ் மெத்தட் இருந்தாலும் நீங்க வந்து கன்கரேட் பண்ணி, நீங்க நார்மலா நம்ம 2 ஸ்ட்ரிங்கை கன்கரேட் பண்ணோம்னா வந்து பிளஸ் ஆபரேட்டரே போதும். நீங்க அதே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க ஃபார் லூப்ல நீங்க ஒவ்வொரு எலிமெண்டா ரீட் பண்ணி பிளஸ் போட்டாலே கன்கரேட் ஆயிடும். நீங்க வந்து நீங்க ஐட்ரபிள் பண்ணும்போது ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்கு அந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தேவையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஃபார் லூப்ல வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நம்ம ரெக்வயர்மெண்ட் பொறுத்து தான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெகன், உங்களுக்கு சாட்ல ஃபார் லூப் வச்சு போட்டுருங்க. பாசிபிள் அது கூட கேண்டிடேட்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் காட்டிடலாம். ஓகே. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே, இல்ல யா லைக் லோவரா பண்ணி அண்ட் அதோட எண்ட்ல வந்து ஓகே. இது ஒரு டிஃபரண்ட் வே ஆஃப் ஃபார்முலேஷன். இந்த எண்டு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா லைக் நேச்சுரலா வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு பின்னாடி வந்து நியூ லைனா வரும். ஸோ அந்த லைக் நியூ லைன் கொடுக்காம வந்து எண்டுன்னு கொடுத்து இப்போ சப்போஸ் இப்படி ஸ்பேஸ் கொடுத்தா கூட இந்த கண்டினியூஸா பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும். இப்போ இதே வந்து எண்டு கொடுக்காம நீங்க பிரிண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, இப்போ சப்போஸ் இந்த எண்டை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணா நார்மலா என்ன ஆகும்னா இப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தாங்க இந்த அசைன்மெண்ட். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணி நீங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஜெகன் சொல்றது வந்து அவர் ஒரு மெத்தட், ஆமா, டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றதுக்காக தான் அவர் கொடுக்குறாங்க அசைன்மெண்ட். தேங்க்ஸ் ஜெகன். ஜெகன் ஒரு கோட் போட்டுருக்கான், அதையும் எடுத்து பைச்சாம்ல காப்பி பண்ணி. ஓகே. ஓகே, ஆக்சுவலா இது இந்த கோடோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே நம்ம சிஸ்டம் எல்லாமே வந்து பைனரியா தான் கன்வெர்ட் ஆகும், 0s and 1s தான் ஸ்டோர் ஆகும். அது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பைத்தான் ஒரு வேர்டு நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைத்தான்றது ஸ்டோர் ஆகாது, 0s and 1 பைனரியா கன்வெர்ட் ஆகும். அப்போ பைத்தானுக்கு பைனரி ஃபார்மேட் என்னவா இருக்கும், கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் நீங்க உள்ள வந்து ஸ்டோர் பண்ணும்போது பைத்தான்றது டேரக்டா ஸ்டோர் ஆகாது. அது எப்படி ஆகும்னா வந்து இதுல எதெல்லாம் பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து ஓஆர்டி ஆஃப் சீன் சொல்லியிருக்கேன். ஓஆர்டின்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும். ஸ்ட்ரிங்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். அப்படி என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெட்டரா வந்து நான் ஃபார் லூப்ல என்ன பண்ணுவேன்னா
ஃபர்ஸ்ட் ப்ரீன்ற கேரக்டரை எடுத்து அதை வந்து இந்த ஓஆர்டிசின்றது என்ன பண்ணுன்னா ஆஸ்கி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஜாயின் மெத்தடு அந்த ஃபார்மட், அதாவது இந்த 3 காம்பினேஷன் அந்த ஃபார்மட்ன்றது என்ன பண்ணுன்னா அந்த ஃபார்மட் வந்து உங்களுடைய ஸ்ட்ரிங்கை வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து பைனரியா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபார்மட் மெத்தட்ன்றது அந்த ஃபார்மட் ஜாயின் பிளஸ் இந்த ஓஆர்டி இந்த 3 காம்பினேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே வந்து நீங்க வந்து ஒரு பைனரியா கன்வெர்ட் பண்ணலாம் பை யூசிங் ஃபார் லூப் அண்ட் ஜாயின் மெத்தட். ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த பைத்தான்றது ஒவ்வொரு கேரக்டரா ரீட் ஆகும். ஃபர்ஸ்ட் பீன்ற கேரக்டர் ரீட் ஆகி என்ன பண்ணுன்னா இந்த ஓஆர்டி சி, இந்த சி தான் நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த சின்றத வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்ன்றது வந்து ஓஆர்டி ஆஃப் ஒய், அதுக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஆஸ்கியா கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும்னா இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 90, ஒய்க்கு வந்து 97, அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ கால்குலேட் ஆகி அதெல்லாம் ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றேன். ஸோ பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து ஜெகன் ரன் பண்ணுங்க. ஜெகன் இதான் எனக்கு அவுட்புட் பத்தி வேற 0s and 1s வரும் எனக்கு அவுட்புட். இங்க ரன் பண்ணிருக்கேன் சைடுல. இங்க பாத்தீங்களா எல்லாமே வந்து பத்தி 0 and 1. இப்போதே கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சிஸ்டத்துலயும் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மெமரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எல்லாமே பைனரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ நீங்க ஒரு வார்த்தையை சேவ் பண்ணீங்கன்னா அந்த வேர்டு வந்து இப்படிதான் ஒரு சிஸ்டம்ல வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது இந்த ஃபுல் வேர்டோ நீங்க வந்து திருப்பி வந்து பைனரி டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இது என்ன வரும், திருப்பி பைத்தான் தான் வரும். நீங்க போட்டு பாருங்க. நீங்க வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி வந்து ஒரு பைனரி டு ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் டு பைனரி வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அந்த செகண்ட் அசைன்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. மேபி நாளைக்கு முடிஞ்சா பார்க்கலாம் ஒரு வாட்டி, செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேங்களா? மகேஷ் சார் கண்டினியூ பண்றீங்களா? ஓகே. நான் அந்த வீக்லி அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அது காமிக்கலாமா? அது காமிங்க. ரைட், ஓகே. சார் நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே சார், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் இருக்கா சார்? மகேஷ் சார் கொடுக்கணுமா? இல்ல எனக்கு இல்ல. வைகுந்தன் சார் கொஞ்சம் அவருக்கு ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துருங்க. வந்துச்சு. தேங்க் யூ சார். ஓகே ஓகே. அந்த ஜாயின் மெத்தட் மட்டும் நான் ஒண்ணே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு மகேஷ்னு வச்சிருக்கிறேன். ப்ரோ ஸ்கிரீன் ப்ளர்ல இருக்கு. புரியல. ஸ்கிரீன் ப்ளர்ல இருக்கு. ப்ளர் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிளரா இருக்காங்க. ஸ்கிரீன் கிளியரா இல்ல. ஓகே. மகேஷ் பிளரா இருக்குங்க. கொஞ்சம் ஃபேடரா இருக்கு. இப்ப தெரியுதா? இல்ல அப்படிதான் இருக்கு மகேஷ். கொஞ்சம் பிளரா தான் இருக்கு. இப்போ ஓகே தெரியுது. இப்ப தெரியுது. நான் என்ன ஒண்ணும் பண்ணல. திரும்ப மேபி உங்களுக்கு இன்டர்நெட் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்பரா இல்லனா அப்படி இருக்கும். நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்கு எனக்கு. ஓகே பரவாயில்ல மகேஷ் சார், இந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இல்ல, பரவாயில்ல நடத்துங்க. ஓகே சாரி, யாருக்காவது தெரியலாட்டி மன்னிச்சுக்கோங்க. இப்போ என்னோடதுல ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு மகேஷ்னு வச்சிருக்கேன். லாஸ்ட் நேம்ல வந்துட்டு மூர்த்தின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் நேமையும் டாட் ஜாயின் லாஸ்ட் நேம்னு போடுறேன். இப்போ இது இந்த ஃபுல் நேம்ல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல. மகேஷ் மூர்த்திங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இங்க அந்த மாதிரி வரல, வேற ஏதோ அவுட்புட் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எம்மு கூட மூர்த்தி, இங்க பாருங்க, எம்மு கூட மகேஷ் ஆட் ஆயிருக்கு. இந்த எம்மு கூட இந்த மகேஷ் ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஓ கூட திரும்பவும் மகேஷுங்கிறது ஆட் ஆயிருக்கு. எகைன் ஓ கூட மகேஷுங்கிறது ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஆர் கூட மகேஷ்ங்கிறது ஆட் ஆயிருக்கு. அப்புறம் டி கூட மகேஷ் ஆட் ஆயிருக்கு. ஹெச் கூட மகேஷ் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஜாயின்ங்கிறது ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டாட் ஜாயின் நான் போடுறேன். ஜாயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐட்ரபிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஐட்ரபிள்னா ஒருவேளை அது வந்துட்டு லிஸ்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இத நான் இப்படி ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கூட நம்ம இதை வந்து இப்படியும் பண்ணலாம். ஃபுல் நேம்
equal to first name plus last name. இப்படி நான் பிரிண்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மகேஷ் மூர்த்திங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இப்படி இல்லாம ப்ரீடிஃபைன்டு மெத்தடை வச்சு நான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போவும் எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மேஜிக் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த _, ஆட் _, இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஜாயின் போட்டிங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது. ஜாயின் போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஐட்ரபிளாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத அவுட்புட் தான் வரும். அதனால ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு லிஸ்டாவது ஐட்ரபிளாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இது நான் இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ இதை நான் ஆட் பண்றேன். இப்போ எப்படி அவுட்புட் வந்து பாருங்க. ஜாயின் யூஸ் பண்ணி சாரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், ஜாயினுக்குள்ள ஐட்ரபிள் கொடுக்கணும். ஸோ இப்போ எப்படி வருது பாருங்க. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல மூர்த்தியில ஏ வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் திரும்பவும் மூர்த்தியில எம் ஜாயின் ஆயிருக்கு, ஏ ஜாயின் ஆயிருக்கு, ஹெச் ஜாயின் ஆயிருக்கு, இ ஜாயின் ஆயிருக்கு, எஸ் ஜாயின் ஆயிருக்கு, ஹெச் ஜாயின். இங்க பாருங்க MEAHESH இது அப்படியே அந்த மூர்த்தியில 1 by 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ ஜாயினிங்கிறது ஐட்ரபிளா தான் ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஜாயினோட மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுல நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணால யாருக்காவது குழப்பம் இருந்ததுன்னா இங்க கேட்கலாம். ஜாயின் போட்டாங்க புரியல. ஓகே மேடம், யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டாங்க, சொல்லுங்க. லாஸ்ட் நேம் வந்து நீங்க மூர்த்தின்னு ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்திருக்கீங்களா சார்? அது வந்து லிஸ்டா வச்சு பாத்தீங்கன்னா அப்ப என்ன லிஸ்டா வைக்க முடியாது. இப்போ இங்க பாருங்க, நான் எஃப் நேம்ங்கிறது லிஸ்டா இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது எனக்கு லிஸ்டா தானே இருக்கு. லாஸ்ட் நேமும் லிஸ்டா கொடுங்க சார், ஸ்ட்ரிங்கா இல்லாம லிஸ்டா கொடுங்க. சரி ஓகே, நான் நீங்க கேட்ட மாதிரியே நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் இந்த 2 மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்றேன். பாத்தீங்களா, ஏன் ஆட் பண்ண முடியல அப்படின்னா இந்த எஃப் நேம்ங்கிறது எனக்கு லிஸ்ட், கரெக்ட்டுங்களா? கரெக்டா? இப்ப இதுல சாரி ஃபங்க்ஷன் வேற எஃப் நேம் 2 தட்டி வந்திருக்கு. எஃப் நேம் ஜாயின் எஃப் நேம். ஓகே நான் இதுல எல் நேம்னே கொடுக்குறேன். எல் நேம்னே கொடுக்குறேன். இப்ப பாருங்க ரன் ஆகலான்னு. ஏன் ரன் ஆகலன்னா இந்த எஃப் நேம்ங்கிறது என்னது? ஆக்சுவலா இந்த எஃப் நேம்ங்கிறது என்னது? லிஸ்ட். கரெக்ட். லிஸ்ட்ல டாட் வைக்கிறேன், எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறது லிஸ்ட் ஆகுது. இதுல ஜாயினிங்கிறது இருக்கான்னு பாருங்க. அது ஸ்ட்ரிங்கோட இது. ஓகே கரெக்ட் இல்லைங்களா? இப்ப நான் இதை ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணிட்டு டாட் அப்படின்னு வைக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் இதே பாருங்க என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? ஜாயின் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐட்ரபிளா தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா MOO, இந்த MOO கூட மகேஷ் வந்துட்டு இடையில ஜாயின் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். நீங்க 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னா டாட் ஆட் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன்டு அந்த மேஜிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பிளஸ்ங்கிற இதை யூஸ் பண்ணி நீங்க கன்கார்டினேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க இந்த ஜாயின் ஃபங்க்ஷனை ஜாயின் மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்காது. ஓகேங்களா? மகேஷ், எல் நேம்ல மூர்த்திங்கிறது சிங்கிள் ஐட்டமா கொடுத்து ஆட் பண்ணாடாமா? அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்களா அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு?
அவுட்புட் ஏன் வெறும் மூர்த்தி மட்டும் வந்திருக்கு, மகேஷ் எங்க காணோம்? பாருங்க, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எம் அம்மா ஓ. இப்ப நான் ரன் பண்றேன். என்ன இருக்கு, எம்முக்கும் ஓக்கும் நடுவுல மகேஷ்ங்கிறது வந்திருக்கு. தெரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு ஒவ்வொரு ஐட்டம்க்கு நடுவுலையும் என்னோட மகேஷ்ங்கிற நேம் மட்டும் ஆட் ஆயிருக்கு. இப்ப நான் லிஸ்ட்ல ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வச்சேன்னா வைங்களேன், இப்ப எப்படி வரும், எம் மட்டும்தான் வரும். ஏன்னா லிஸ்ட்ல இருக்கிற 2 ஐட்டம்க்கு நடுவுல தான் மகேஷ் ஆட் ஆகும். என்னோட லிஸ்ட்ல ஒரே ஐட்டம் தான் இருக்கு. அப்ப நடுவுல எங்க போய் ஆட் ஆக முடியும்? ஆட் ஆகவே முடியாது. அதனால வெறும் எம் மட்டும்தான் வந்திருக்கு. புரியுதுங்களா இந்த ஜாயின் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஜாயின் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னா, என்னோட லிஸ்ட்ல இருக்கிற 2 ஐட்டம்க்கு நடுவுல தான் என்னோட ஸ்ட்ரிங் போய் ஆட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் இப்படி போட்டேன்னா பாத்தீங்களா, எம்முக்கும் ஆருக்கும் நடுவுல மகேஷ்ங்கிற பேரு வந்திருக்கு. இப்ப நான் இன்னொன்னு இங்க போடுறேன் பாருங்க, எம்ஆர் டி அப்படின்னு போடுறேன். இப்ப என்ன நடக்குது பாருங்க, எம்முக்கும் ஆருக்கும் டீக்கும் நடுவுல மகேஷ்ங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஸோ லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்க்கும் நடுவுல இந்த ஸ்ட்ரிங் போய் ஆட் ஆகும். லிஸ்ட்ல ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா என்னால ஆட் பண்ண முடியாது, வெறுமனே என்னுடைய லிஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் ஸ்ட்ரிங்கா. புரிஞ்சுதுங்களா? மகேஷ் வணக்கங்க, ராஜகோபால். சொல்லுங்க சார். உங்க ஸ்கிரீன் வந்து ஃபாகியா இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு கூட அந்த மாதிரி தான் தெரியுது. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் அவருக்கு. ஆமா ஆமா, நீங்க ஒரு வாட்டி வேணா வெளியில போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? வெளியிலனா ஐ மீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு. சரிங்க சார், ஓகே. இல்ல பைசாம் இருந்தா கூட நீங்க பைசாம் ஆன் பண்ணுங்க. பைசாம்ல தான் நான் காமிக்கிறேன். ஓகே, இல்ல இன்னொரு ஒரு நிமிஷம், நான் என்னோட ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இல்ல ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் லாக் ஆயிரும் சார். அது அந்த ரெசல்யூஷன் வந்து எதுல வைக்கிறது? ஓகே, ரெசல்யூஷனா இல்ல இன்டர்நெட்டான்னு தெரியல. ஏன்னா ஆமா, இன்டர்நெட் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா வைஃபை கரெக்ட்டா வருது. ஆமா, அப்படியா? ஆமா, பட் ஆனா சிக்னல் ஸ்ட்ரெngth நினைக்கிறேன். சிக்னல் ஃபுல் சிக்னல் இருக்கு, ஃபுல்லா தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து தனியா ஒரு ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளம் வரலாம். மகேஷ், அது வரைக்கும் நான் கொஞ்சம் சில ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன் நான், நீங்க அதை பார்த்துட்டே இருங்க. ஸோ நான் ஒரு சில மெத்தட் பைத்தான்ல வந்து எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அனுப்பணுன்றத பத்தி உங்க எல்லாரும் சொல்றேன். இப்ப நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் இருக்கு பைத்தான்ல. 2 லைன் கோட்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண முடியும் பைத்தான்ல இருக்கு. அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஷேர் பண்ணட்டுமா? எனக்கு தெரியுதான்னு பாக்குறீங்களா? நீங்க பண்ணுங்க. ட்ரபிளா இருந்ததுன்னா நான் கண்டினியூ பண்றேன். இப்ப தெரியுதா? இதா இருக்கு மகேஷ் சார், சுத்தமா தெரியல. அப்படியா? சரி, எனக்கு நான் கமல் பேசுறேன். எனக்கு நல்ல வியூ ஆகுது. இல்ல இப்போ ஓகே. ஓகே, ஓகே, க்ளீனா இருக்கு. சரி, இப்போ என்னோட இந்த அசைன்மெண்ட் வந்து நான் இந்த செமினார் என்ட்ரி சிஸ்டம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் வந்துட்டு இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அலௌடுங்கிறத நான் 2ன்னு வச்சிருந்தேன். ஆக்சுவலா நம்மளுடைய அசைன்மெண்ட் படி இது 100ன்னு வரணும். நான் ஒரு செக்கிங்காக இங்க வந்துட்டு நான் 2ன்னு வச்சிருந்தேன். இங்க நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்புட்டாகவும் வாங்கிக்கலாம். ஒருவேளை இன்புட்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி நீங்க கொடுத்துக்கலாம். என்டர் நம்பர் ஆஃப் இப்படி கொடுத்துடலாம். ஸோ இது நம்மளுடைய விருப்பம் தான். அடுத்தது இந்த பாஸ் நம்பருங்கிறது நான் 1ன்னு வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுங்கிறது 0, இனிஷியலா 0ன்னு வச்சிருக்கேன். எம்ப்ளாயி கவுண்ட்டும் 0, அன்எம்ப்ளாயி கவுண்ட்டு 0. நான் இங்க யூஸ் பண்ணிக்கிற லூப் வந்து பாத்தீங்கன்னா ஒயில் லூப். ஒயில் லூப்போடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா,
இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த while loop உடைய பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் லூப் வந்துட்டு எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது நம்ம முன்னாடியே சொல்ல முடியும். பட் இந்த while loop வந்துட்டு எத்தனை தடவை இந்த பாடி ஆஃப் தி லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் முன்னாடியே சொல்ல முடியாது. ஏன்னா மகேஷ் சேம் ப்ராப்ளம், திருப்பி பிளர் ஆயிடுச்சு. பிளர் ஆயிடுச்சா? சரி, ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார். இது வேற யாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கிளியரா இல்ல கரெக்ட்டா தான் தெரியுது. கிளியரா வருது சார். எனக்கு கரெக்ட்டா தெரியுது. கிளியரா வருது சார். எனக்கு தெரியுது. கிளியரா இல்ல லோனா சார், கிளியரா இல்ல, ஆனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சார், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு கிளியரா இல்ல. லோகநாதன், ஏதாவது நான் வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இல்ல. இல்ல எனக்கு சுத்தமா வந்து எனக்கு லெட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா தெரியல. உங்க ஸ்கிரீன் தெரியுது. நேவிகேட் ஆனா கொஞ்சம் பிளர் ஆகுது சார். ஓகே, வேற ஏதாவது? எனக்கும் அதே இஷ்யூ தான். அப்படிங்களா சார்? கொஞ்சம் ஃபோன் சைஸை கூட்டி பாருங்க. கோடிங் ஃபோன் சைஸை கூட்டி பாருங்க. அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணு. எது புரியல? இல்லாட்டி உங்களோட கோட வந்து லோகநாதன் யாருக்காவது எடுத்து விட்டு அவங்க ரன் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப தெரியுதா? நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மகேஷ், எனக்கு வியூ ஆகுது. மகேஷ், எனக்கு கிளியரா வியூ ஆகுது. எனக்கு எந்த இஷ்யூஸ் இல்ல. யா, எனக்கு இன்னும் சுத்தமா தெரியல. தெரியலங்களா? ரீடபிளா இல்ல. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க மகேஷ். ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருக்கீங்களா? ஃபுல் ஸ்கிரீன் தான் வச்சிருக்கேன். டூயல் ஸ்கிரீன் செட்டப்ல இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க, பெரிய மானிட்டர்? ஐயோ இல்ல, வேற ஏதாவது பண்ண ஏதாவது ஹை ரெசல்யூஷன் ஏதாவது மாத்தணுமா? ரெசல்யூஷன் ப்ராப்ளம் மாத்தீங்களா? திரும்ப பிரேக் ஆகும். இன்னும் பிரேக் ஆகும். இப்போ லோகநாதன், ஜெகன், நீங்க அந்த கோட் ஷேர் பண்ணி உங்களே டிஸ்ப்ளே கொடுக்க சொல்லுங்க. அவரு சார். ஓகே மகேஷ் சார், கோட் கொடுங்க சார். எனக்கு எப்படி கொடுக்கிறதுங்க? இது ஃபைல கிரியேட் பண்ணி டெலிகிராம்ல அப்படியே அட்டாச் பண்ணி விடுங்க. இல்ல அவருக்கு தனியா சாட் மெசேஜ் போட்டுருங்க. அதான் எனக்கு டெலிகிராம்ல அனுப்பிடுங்க. சரி, ஓகே ஓகே, நான் ஸ்டாப் பண்ணுறேன். இல்லனா இதுலயே கூட நீங்க ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம், சாட்லயே கூட. ஓ அப்படியா? அவர் நேம் செலக்ட் பண்ணிட்டு அனுப்புங்க. ஃபைல் யூஸ் பண்ணி அனுப்ப முடியுமா? நீங்க ஃபைல்ல சேவ் பண்ணி அனுப்புங்க. ஃபைல் அட்டாச் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபைல்ல சேவ் பண்ணி அனுப்பிடுங்க. ஆமா, பிரைவேட் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஓகே, பார்த்தேன். தேங்க்ஸ். அது நீங்க ஃபைல்ல அட்டாச் பண்ணலாம். நீங்க ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுங்க மகேஷ் சார். நான் பண்ணிட்டேனே சார். எனக்கு ஷேரிங் வரல. எனக்கு வைகுந்தன் சார் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. அவர் கோட் கொடுக்கட்டும். கோட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, பைத்தான்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சில மாடியூல்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ யாரெல்லாம் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த கோடை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கூட பார்க்கலாம். என்ன பண்ணோம்னா வந்து PY வாட் கிட்னு ஒரு மாடியூல் இருக்கு பைத்தான்ல. வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப லைன் இவ்வளவுதான் கோடு. இந்த கோடை வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களுக்கே கூட நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். என்னன்னா வந்து இந்த பைவாட் கிட்ன்றது நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து பைத்தான் பேக்கேஜ் இருக்கு, தெரியுதுங்களா எல்லாருக்கும்? பைத்தான் பேக்கேஜ், இந்த பைத்தான் பேக்கேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து டைப் பண்ணணும் பைவாட் கிட் அப்படின்னா. இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இன்ஸ்டால்டு, அதனால 0 ஃபவுண்டுன்னு வருது. நீங்க வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் பைவாட் கிட்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ரைட் சைட்ல வந்து இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து இங்க உங்களுக்கு வரும், ரைட் சைட்ல வரும் உங்களுக்கு. இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மேல வச்சுட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு இன்ஸ்டாலேஷன் ஒரு பட்டன் வரும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த பைவாட் கிட் அப்படின்றது உங்களுக்கு லோட் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து இந்த ட்ரை எக்ஸப்ட் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸப்ஷன்
எரர் வராம இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து சென்ட் வாட் மெசேஜ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க பாருங்க, பை வாட் கிட்னு அடிச்சேன்னா இதுல வந்து நிறைய இருக்கும். டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங்கா மாத்தலாம். நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஹேண்ட் ரைட்டிங்கா மாத்தணும்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு மெத்தட் இருக்கு. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து சென்ட் வாட் மெசேஜ்னு ஒன்று இருக்கு. இதை டைப் பண்ணிட்டு என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஃபோன் நம்பரு, ரெண்டாவது வந்து மெசேஜ், என்ன மெசேஜ் நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னு அனுப்பலாம். மூணாவது வந்து என்ன டைம். இப்போ வந்து இது எல்லாமே வந்து 24 hours ஃபார்மேட், டேட் ஃபார்மேட். அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிங்க. இதுல வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வந்து 21:07 இல்லையா? 21:07 போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து 21, இங்க வந்து ஒரு 10 நீங்க கொடுத்துட்டு அப்ப என்ன ஆகும் 9:10 நான் இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா 9:10க்கு என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போகும். பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உங்க ப்ரௌசர்ல நீங்க QR கோடை வச்சு ப்ரௌசர்ல வாட்ஸ்அப் வந்து நீங்க லாகின் பண்ணிருங்க. ஸோ லாகின் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஒரு 20 செகண்ட்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா மெசேஜ் வந்து அதுல பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு ஒரு 20 செகண்ட் கழிச்சு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே சென்ட் ஆயிடும். யாராவது வந்து இப்போ மொபைல் நம்பர் நான் வந்து யூடியூப்ல போடுறதுனா அது பப்ளிக்கானால வந்து இதுல என் நம்பரை டைப் பண்ணி நான் போட முடியாது. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா உங்க சிஸ்டம்ல வந்து இந்த பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் பண்ண முடியும். யாராவது ட்ரை பண்ணி பாருங்க, யாருங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துடலாம். இந்த பேக்கேஜ்ல போயிட்டு இங்க போயிட்டு பை வாட்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோடு நான் உங்களுக்கு சாட்ல ஷேர் பண்றேன் இப்போ. ஸோ யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்து மெசேஜ் போகுதுன்றத பாருங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லோனா சார் எனக்கு இது பிராக்டிகலா தேவைப்படுது சார். எனக்கு இதை சார் குரூப்புக்கு அனுப்பலாமா சார்? குரூப்புக்கு இல்ல இப்போதைக்கு குரூப் அனுப்ப முடியும். பட் நான் இப்போதைக்கு நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் வச்சு தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். நான் வந்து குரூப்புக்கு அனுப்ப முடியுமான்னு நான் செக் பண்ணி சொல்றேன். நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டான கோட் எனக்கு ஒவ்வொரு நாளும் 10 குரூப்புக்கு அனுப்ப வேண்டியிருக்கு சார். அதான் தேங்க் யூ சார். லோகநாதன் சார் இது நல்ல ஆப்ஷன் தான். அதுலயே உங்க டிராப் டவுன் லிஸ்ட்லயே உங்களுக்கு சென்ட் குரூப் சென்ட் இமேஜ்னே வருது. நீங்க அதான் இருக்கு. ஆமா 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 இருக்கு. சோ அதை ட்ரை பண்ணா தெரியும். நீங்க ஆமா இதெல்லாம் டாட் வைங்களேன். இப்போ இதுலயே பாருங்க சென்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா? குரூப் இருக்கு. ஆமா இன்ஸ்டன்ட்டா அனுப்பலாம். ஆனா வந்து என்னடா சார் நம்ம 2 மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பருக்கு அனுப்பணும்னா அது வந்து நம்ம ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி தான் அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சோ இண்டிவிஜுவலா ஒரு 2 பேருக்கு மட்டும் அனுப்பணும்னா பண்ண முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் நான் அவங்களை வச்சு நான் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணனும்னா அந்த குரூப்புக்கு தான் மெசேஜ் அனுப்ப முடியும். ஓகே. இதுல கூட பாருங்க இமெயில் ஆப்ஷன் கூட இருக்கு. சென்ட் மெயில் கூட நிறைய இருக்கு சார். ஹாட்மெயில் இருக்கு, நிறைய இருக்கு. நான் வந்து வாட்ஸ்அப்ன்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கும், எல்லாரும் வச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒரு மெத்தட் வந்து நான் சொல்லலாம்ன்றதுக்காக. கரெக்ட். பட் ஆனா நிறைய ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியுது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஎஸ் கோட்ல எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு புரியல சார். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி இம்போர்ட் பண்றது? உங்களுக்கு எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து அதுல அந்த PIP அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு, அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். பட் VS கோட் நான் யூஸ் பண்ணது இல்ல. யாரும் யூஸ் பண்ணவங்க எப்படி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல தேடினால கிடைக்கும். how to import packages போட்டீங்கன்னா வரும். கரெக்ட்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு pip போட்டுட்டு அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். pip இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம். ஆமா இதுல போணும். சப்போஸ் நீங்க வந்து பைச்சாம்ல பண்ணனும்னா நீங்க டெர்மினல்ல பண்ணனும். இந்த டெர்மினல்ல போயிட்டு இந்த டெர்மினல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணா இல்லையா இன்ஸ்டால் பை வாட் கிட் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கு அதனால எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். ஸோ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ பண்ணிட்டு நீங்க என்னன்னா உங்க ப்ரௌசர்ல வந்து வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மொபைல் மூலமா வந்து ப்ரௌசர் லாகின் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட்ல வந்து உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. பிளஸ் வந்து கம்பல்சரி, பிளஸ் கண்ட்ரி கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா இருக்கிறதுனால நான் 9 நீங்க இந்த கண்ட்ரி கோடு கொடுக்காம நீங்க ரன் பண்ணீங்கன்னா வந்து அது உங்களுக்கு வந்து எரர் வரும். நீங்க கண்ட்ரி கோடு வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கண்ட்ரி கோடு வந்து கம்பல்சரியா வந்து கொடுக்கணும். பிளஸ் வந்து என்ன மெசேஜ் நீங்க கொடுக்க போறீங்களோ அது கொடுக்கணும். பிளஸ் 24 hours ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து இங்க வந்து
எத்தனை மணி நேரம் அவர் இங்க கொடுக்கணும், இங்க வந்து எத்தனை நிமிஷத்துல கொடுக்கணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து போயிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க வந்து என்ன ஆகுனா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. எதுவுமே பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் மெசேஜ் மட்டும் கொடுத்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, 20 to 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி வந்து என்ன உங்களுக்கு வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிட்டு அதுவே வந்து மெசேஜ் டைப் பண்ணிடும். பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட் கழிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த SMS வந்து புஷ் ஆகும், உடனே போகாது. ஸோ அது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் வந்து சும்மா கூகுள்ல வந்து தேடும்போது கிடைச்சது, நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு, அதனால வந்து இந்த கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு டவுட் ஒன்று. இப்போ இந்த நம்பர் நாங்க சென்ட் பண்ண போற வாட்ஸ்அப் நம்பர் வந்து சர்வ்ல இருக்கணுமா? புரியல. நம்ம யாருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ண போறோமோ அந்த நம்பர் சேவ்ல இருக்கணுமா நம்ம கான்டாக்ட்ல வாட்ஸ்அப்ல? சேவ்ல ஆமா கண்டிப்பா மொபைல்ல இருக்கணும்ல. ட்ரை பண்ணி பாருங்க. நான் கான்டாக்ட் வச்சு வைக்காம நான் பார்க்கல. நான் என்னோட மொபைல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எனக்கு தான் அனுப்பியிருக்கேன், வேற யாருக்கும் அனுப்பி பார்க்கல. நான் என்னோட மொபைல் நம்பருக்கு நான் ஃபர்ஸ்ட் அனுப்பி பார்த்தேன் போதான்றது. லிஸ்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஒன்ஸ் நீங்க ஆத்தென்டிகேட் ஆயிட்டா வெப் வாட்ஸ்அப் வெப்ல ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடும். சார் இப்போ கரண்ட் டைம் கொடுத்ததுக்கு இன் பர்டிகுலர் செகண்ட்ஸ்ல வெப் வாட்ஸ்அப் will open and after 20 seconds message will be delivered னு போட்டுருக்கு. இப்போ இது எந்த ப்ரௌசர் டிஃபால்ட்டா எடுத்துக்கும் சார்? டிஃபால்ட் ப்ரௌசர் சார் அது நீங்க என்ன உங்களுக்கு நீங்க என்ன ப்ரௌசர் டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்களோ அதுக்கு போகும் சார். அது வந்து இப்போ நான் Chrome யூஸ் பண்றேன், Chromeல தான் ஓபன் ஆச்சு. ஓகே. ப்ரௌசர் டிபெண்டன்ட்டா கிடையாது. நீங்க என்ன ப்ரௌசர் டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்களோ அதுதான் ஓபன் ஆகும். ஓகே சார். நான் கோட் கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் சாட்ல. ஸோ அந்த கோடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா கோடு ரன் ஆகும், இல்லைன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டட் எரர் வரும். இது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோட் எதுல சார் கொடுத்திருக்கீங்க? சாட்ல கொடுத்திருக்கேன் மேடம். சாட்ல ஓகே. எவ்ரி ஒன்ல கொடுக்கல. ரைட், சாரி. இப்போ பாருங்க. வரையிலே இப்போ பாருங்க. ஓகே சார், வந்துருச்சு. थैंक यू சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் நியூஸ் நீங்க பார்க்கலாம். அடுத்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு மாடியூல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கூகுள் நியூஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. நீங்க கூகுள் நியூஸ், அதாவது வந்து நம்ம நியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூஸ் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு கோடு நான் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணது. இதுவும் ஸோ 7 days எத்தனை நாள் நியூஸ் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றது நான் ரொம்ப ஃபுல்லா டீடைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஜஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த கோட் கிடைச்சது. நான் இல்ல வந்து இந்தியா இல்ல வந்து நான் என்ன இங்க கண்ட்ரி கொடுக்கணும்னா அதனுடைய இந்தியான்னு கொடுத்தா இந்தியா பத்தி நியூஸ் வரும். நான் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நியூஸ் வரும். எனக்கு டைட்டில் கொரோனா வைரஸ் பேண்டமிக் லைவ் அப்டேட் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன அப்படின்றது, எந்த யூஆர்எல் எந்த லிங்க்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்றது தெரியும், எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அந்த டைட்டில் என்ன, டேட் அண்ட் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல வந்து ஃபுல்லாவே வந்து நீங்க ஒரு நியூஸ் கூட நீங்க வந்து இந்த பைத்தான் மாடியூல்ல வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் நியூஸ் அப்படின்றது வந்து ஒரு மாடியூல். இதையும் வந்து உங்களுக்கு சாட்ல கொடுக்குறேன். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் பைத்தான் பேக்கேஜஸ்ல போயிட்டு நீங்க வந்து கூகுள் நியூஸ்னு ஒரு மாடியூல் இருக்கும், அதை நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. சார் எவ்வளவு பேக்கேஜஸ் இருக்குன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்ப கூகுள் நியூஸ் நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும், ஆனா காமனாவே பைத்தான்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து பார்க்கணும்னா நீங்க PYPIன்னு நீ PYPIன்ற சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல வந்து ஃபுல் பேக்கேஜஸுமே இருக்கும். இல்லனா இங்க பைத்தான் பேக்கேஜஸ் இருக்குல்ல மேடம், இதுல போனீங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாமே தெரியும் இதுல வந்து. சோ ஓகே சர்ச் பண்ணிக்கலாம் நீங்க எதுக்குன்றது. இப்போ நான் குரூப்ல ஷேர் பண்ற ஒரு லிங்க், அந்த லிங்க்ல போய் நீங்க என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடான பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். pypi.org. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிங் மாடியூல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ
இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. என்னன்னா வந்து ஸ்ட்ரிங்னு ஒரு மாடியூல் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம ஜென்ரலா வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம் இல்லையா, அது இல்லாம செப்பரேட்டா ஸ்ட்ரிங்னு ஒரு மாடியூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ ரொம்ப வந்து ஈஸியா ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து இந்த ஒரு பேக்கேஜ் சீக்ரெட்ஸ்னு ஒரு பேக்கேஜ், அதுல வந்து இம்போர்ட் சாய்ஸ் அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து ஒரு மாடியூல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங்னு ஒரு மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்ன்ற மாடியூல வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நம்மளுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, ஆல்ரெடி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து என் கீபோர்ட்ல கண்ட்ரோலை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மவுஸ்ல நீங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதோட சோர்ஸ் கோடை நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றது நீங்க சோர்ஸ் கோட் பார்க்கலாம். நீங்க எப்படி இதை பண்ணிருக்காங்க, அந்த மெத்தடுக்கான கோடை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் எப்படி எழுதிருக்காங்கன்றது. இது பாருங்க, இம்போர்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடு. இந்த கோடை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய வேலையை வந்து நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் எழுதி நம்மளுக்கு வந்து ஒரு பண்டலா கொடுத்துட்டாங்க. இதை நீங்க வந்து இந்த வேலை நீங்க பார்க்க வேணா, நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க வந்து இதை ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதும். ஸோ நீங்க இது பாத்தீங்கன்னா வந்து அவங்க எப்படி இந்த கோடு எழுதிருக்காங்க, ஓப்பன் சோர்ஸ்னு சொல்றேன் இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அது மேல அந்த கர்சரை வச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை நீங்க கிளிக் பண்ணாலே இது மாதிரி எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸும் நீங்க வச்சீங்கனாலும் இந்த மாதிரி வரும். பங்க்சுவேஷன் வச்சாலும் உங்களுக்கு எல்லாமே அதோட கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், எப்படி பண்ணிருக்காங்கன்றது. யாராவது வந்து கோடு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கோடை வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எதுக்கு இந்த மெத்தட் நான் எடுத்தேன்னா, நீங்க வந்து சப்போஸ் வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு என்கிரிப்டட் மெத்தடும் யூஸ் பண்ணாம சிம்பிளா வந்து நம்பர்ஸ், அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அப்புறம் அந்த பங்க்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ற பாருங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ இதான் என்னுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதே இங்க ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம வந்து. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 0 to 32 இருக்கு. நான் இதை வந்து நம்ம கன்வீனியன்ட் தான் 10 வச்சுன்னா 10 இதுதான் பாஸ்வேர்டு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம டிபில ஸ்டோர் பண்ணா கூட பைத்தான்ல இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள் வச்சு நீங்க அதை டிபில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்க பண்ணணும்னா நீங்க இன்னும் கூட வந்து ரேஞ்சில் இது வந்து நீங்க இன்னும் லென்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பாஸ்வேர்ட் லென்த் வேணுன்றதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாஸ்வேர்டு வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஸ்கின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கிற வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆஸ்கியா கன்வெர்ட் பண்றது, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன்ஸ், அப்புறம் அதுல இருக்க டிஜிட்ஸ், இந்த மூணையும் கம்பைன் பண்ணி அது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணும். பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பங்க்சுவேஷன் சொல்லக்கூடிய சிங்கிள் கொட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணனா ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு என்கிரிப்டட் மெத்தட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து இன்பில்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஈஸியா வந்து ஒரு பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த கோடிங் கொடுக்குறேன். இது ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமா அவுட்புட் வருமா? இல்ல 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 அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஒவ்வொரு வாட்டி வரும். ஆமா ரேண்டம் பாஸ்வேர்டு வரும். ஓகே ஓகே சூப்பர். ரேண்டம் பாஸ்வேர்டு இந்த கோட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு இப்படி இதை மட்டும் நான் எடுத்து இப்போ பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா ஒன்லி ஆஸ்கி கேரக்டர்ஸ் என்ன ஆகும்னா A to Z வந்து ஸ்மால் லெட்டர் பிளஸ் வந்து A to Z கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும் உங்களுக்கு. அதே வந்து பங்க்சுவேஷன்ஸ் இருக்கு.
ஸோ வெறும் பங்க்சுவேஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் 3த்தையும் பண்ணியிருப்பேன். ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி அதை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த ஒரு வேரியபிளுக்கு சாய்ஸ்ன்றது அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. இது திருப்பி வந்து நான் வந்து கண்ட்ரோல்ல வச்சு நான் கோடை கிளிக் பண்றேன். ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ணிருக்க ஒரு என்கிரிப்ஷன், அதாவது ரேண்டம் மெத்தட் சம்திங் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அதனோட சோர்ஸ் கோட். ஸோ அது இந்த கோடை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து பாருங்க இன்னொரு பேஸ் 64 இது ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி இந்த டீகோட்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து இதுதான் நம்ம ஆக்சுவலா பண்ண வேண்டிய கோடே இதுதான். நம்ம இப்படி பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு நீங்க ஒரு பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்ணா நம்ம இவ்வளவு லைன் கோட் எழுத வேண்டியது இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்காம ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ள நீங்க என்ன இன்புட்டை கொடுத்து இப்போ என்ன நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பாஸ்வேர்டா வந்து நீங்க என்கிரிப்ட் பண்ணி இதை கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க யாராவது வந்து பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். நான் வேற ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது புதுசா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ல வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கூகுள்ல தேடும்போது உங்களுக்கு கிடைச்சது சில இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ஸ்லாம். இதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யாருக்காவது இது வந்து இங்கே தேவைப்படுத்தா நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட் பாக்குறேன்னு சொன்னீங்களா சார்? அந்த உங்க கீபோர்ட்ல புரியல மேடம். அந்த சீக்ரெட்னு இருந்ததுல சார், அதுக்கான ஆக்சுவல் கோட் பாக்கும்போது எப்படி அதை பாக்குறீங்க? உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கீங்க. ஓகே சார். கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு அங்க மவுஸோட அந்த கர்சர் அந்த அது மேல வைங்க. ஓகே. அது மேல வச்சாலே இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்லைன்ல வரும். ஓகே. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட கோட் கிடைக்கும். ஹலோ சார். சொல்லுங்க சார். வாட்ஸ்அப் மாதிரியே டெலிகிராம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் சார். ட்ரை பண்ணி பாருங்க. டெலிகிராம் ஏதாவது தேவையில்லை. அது நீங்க வெப்ல தனி ஆப் இருக்குது. அது இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் ஆப் இருக்கு. ஓகே. எனக்கு டெலிகிராம் வந்து சில டெலிகிராம் போட்டா வரல. வேற ஏதாவது இருக்கான்றது பார்க்கலாம். நீங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறேன். நீங்க ட்ரை பண்ணி வந்து தேவைப்படும். ரெக்குயர்மென்ட் எப்படின்னா இப்போ பர்டிகுலரா ஒரு ஆள் கிட்ட இருந்தா அனுப்புற மெசேஜ் மட்டும் குரூப்ல இருந்து எனக்கு வரணும். அந்த மாதிரி பண்ணி வாங்கணும். பண்ணா நீங்க கோட் எழுதணும் சார். அதுக்கு கோட் தான் எழுதணும் நீங்க. அதான் எழுதி பாக்குறேன். பண்ணலாம். டெலிகிராம் போட் இருக்கு. டெய்லி காலைல 6 மணிக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் போகும். அதான் சார் எதிர்பார்ப்பேன். சார் இல்லைங்க சார். இப்போ நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னு நீங்க டெலிகிராம் குரூப்ல ஆமா கண்டினியூஸ் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து டெய்லி நான் செட் பண்ணிட்டு பேசாம டெலிகிராம் பக்கமே வராம இருந்துடலாம். அது பேக்கேஜ் இருக்கு. டெலிகிராம்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆமா 1200 பேக்கேजेस இருக்கு சார் டெலிகிராமுக்கு மட்டும். இப்போ நான் செக் பண்ணுங்க சார் கூகுள்ல. சார் இன்னொரு என்ன பண்ணனும்னா சார் சப்போஸ் மெல்கோ சார் மெசேஜ் அனுப்புறாரு, அவரோட மெசேजेस மட்டும் எனக்கு எடுக்கணும். லோகநாதன் சார் அனுப்புறாருன்னா அவரோட மெசேஜஸ் மட்டும் எடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க சார். ஏதாவது வழி இருக்கும் கண்டிப்பா. முயற்சி பண்ணி சரிங்க சார். பண்ணி பார்க்கறேன். சோ அதே மாதிரி இன்னொரு இதுவும் இருக்கு. நம்பர் 2 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு மெத்தட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா வந்து இது ஒரு மாடியூல் பேக்கேஜ். pip install number_stringன்றத வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு சோ இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து ரொம்ப நம்ம வேலையெல்லாம் ரொம்ப குறைச்சிரும். பைத்தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எழுதணும்னா ஒரு 20 30 50 லைன் கோட் எழுத வேண்டியது இருக்கும். சோ நீங்க அதெல்லாம் எழுதவே தேவையில்ல. இதுல வந்து இருக்குன்னா அதுல வெறும் நம்பரை மட்டும் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். எனக்கு லிஸ்டா கொடுத்துரும். ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து எங்கெங்கெல்லாம் நம்பர் இருக்கோ சோ அது வந்து என்னன்னா அதுல இருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்து பிரிச்சு உங்களுக்கு லிஸ்டா கொடுக்கும். எனக்கு யாராவது ஒரு சார்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு 15-20 டேஸ் பிஃபோர், எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு நம்பர்ஸ் மட்டும் நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈஸ் ஆல்பான்னு பார்க்கலாம், இல்ல ஈஸ் டிஜிட்டான்னு பார்க்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க செப்பரேட் பண்ணி அதை ஒரு லிஸ்டா நீங்க பிரிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கோடு வந்து நீங்க எழுத வேண்டியது இருக்கும். இதை வந்து நீங்க கோட்ல எழுத வேணா நாங்களே தரோம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஃப்ரம் ஸ்ட்ரிங் ஃப்ரம் நம்பர். ஸோ ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து நீங்க வந்து இதுல இருக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா டாட் வச்சுன்னா தெரியும். ஸோ 2 நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த பேக்கேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கோடிங் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். நான் இந்த கோட கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி வச்சு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மாடியூல் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க எல்லாரும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு என் சைட்ல இருந்து. ஸோ வேற யாராவது ஏதாவது சொல்றதா நீங்க ஷேர் பண்ணலாம் இல்லை கேட்கலாம். சார் அந்த கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டாங்க, டெலிகிராம்ல என்னண்டு ஒரு ஆட்கள் மெசேஜ் சோர்ட் பண்ணி பாக்குறது. டெலிகிராம்ல ஒரு ஆட்கள் மெசேஜ் தனியா சோர்ட் பண்ணி பாக்குறது எப்படின்னு ஒரு ஆள் கேட்டார். அது டெலிகிராம்லயே ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இல்ல பைத்தான்ல எப்படி பண்ண முடியும்னு கேக்குறேன். நான் நினைக்கிறேன் அவர் பிராக்டிகலா யூஸ் பண்றதுக்கு இப்போ லோகநாத் சார் இந்த மெல்கோ சார் இந்த மெசேஜ் தனியா எப்படி பாக்குறேன்னு கேட்டாருன்னு. ஓகே, இல்ல அவர் பைத்தான்ல கேட்டாரு. இல்ல பை டெலிகிராம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கு பாருங்க. கமல் சார் சொன்ன பை டெலிகிராம்னு இருக்கு. இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இம்போர்ட் கொடுத்துட்டு பை டெலிகிராம் டி வந்து கேப்ஸ்ங்க. டி பை டி வந்து கேப்ஸ். இல்ல பை நடிச்சல வரும். பைச்சாம் ரீஸ்டார்ட் பண்ணுமா? இல்ல தேவையில்ல. நானும் இந்த பை வாட் கிட்டுங்கிறது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனா இம்போர்ட் பை வாட் கிட்டுன்னு போட்டோம்னா எரர் தான் காமிக்குது. ஒருவேளை ரீஸ்டார்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல. எனக்கு ப்ரோகிராம் ரன் ஆயிடுச்சு சார். ஆனா எப்படி அவுட்புட் பார்க்கிறது? கீழ பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க பிரவுசர்ல வந்து நீங்க இது பண்ணு மேடம். நீங்க பிரவுசர்ல வந்து வாட்ஸ்அப் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஓபன் ஆகும். இருக்கு சார். நான் அதுலயே போட்டு 20 மினிட்ஸ் முன்னாடி டெலிவர் ஆக வேண்டிய மெசேஜ் இன்னும் டெலிவர் ஆகல. அதான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு? அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, 20 மினிட்ஸ்ல டெலிவர் ஆயிடும் அப்படின்னு. ஓபன் 84 செகண்ட்ஸ்ல பிரவுசர் ஓபன் ஆயிட்டு 20 செகண்ட்ஸ்ல வாட்ஸ்அப்க்கு டெலிவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆயிடும். வரல. சார் நானும் ட்ரை பண்ணேன் சார். அது ஆகல சார். என்னன்னு வந்து அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுவோம், அந்த இடத்துல தான் சார் மெசேஜ் வந்துருக்கு. நிக்கோ நின்னு 20 செகண்ட்ஸ் கழிச்சு போவோம். நீங்க வந்து 20 செகண்ட்ஸ் கழிச்சு தான் போவோம். ஓகே சார். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவோம். ஓகே சார். வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரத்துல போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே. இத பார்த்து சொல்றாங்க. டவுட். இப்ப இந்தியா நம்பருக்கு சென்ட் பண்றேன்னா நம்மள்ட்ட வாட்ஸ்அப் நம்பரும் இந்தியா நம்பரா இருக்கணுமா? புரியல சார். பிரவுசர்ல எதை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோமோ அதுல இருந்தே இதாகும். பிரவுசர்ல வந்து நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு போகும். அவ்வளவுதான். நீங்க பிரவுசர்ல இத ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும். உங்க நம்பருக்கே நீங்க அனுப்பிக்கலாம், இல்ல வேற யாருக்கானாலும் அனுப்பிக்கலாம். வேற ஏதோ இன்ஸ்டால் பண்ணவும் தெரியல. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற டவுட்ஸ்னா கேளுங்க. இந்த மெத்தட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பொறுமையா. உங்களுக்கு அந்த பேக்கேஜும் தெரியாம இருக்கும். அதாவது அந்த பேக்கேஜ் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் வச்சு நீங்க தெரிஞ்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி வந்து மெசேஜ் போகுது, எப்படி வந்து ஒரு கூகுள் நியூஸ் சர்ச் பண்றதுன்றத வந்து அவங்க மாடியூல் கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபன்னா பண்ணி பாருங்க. சார் டெலிகிராம் இதுல நாங்களோட குயிஸ் பட் மாதிரி மல்டிபிள் குயிஸ் அப்படி கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சார்? புரியல. டெலிகிராம்ல நாங்க குயிஸ் ஒவ்வொரு குயிஸா கிரியேட் பண்ணதானே குயிஸ் பட்டை யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜ் அந்த மல்டி அப்படி இருக்கா சார்? இல்ல சார், பார்க்கணும் சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்கணும். சரி சார், அப்படி இருந்தா சொல்லுங்க சார். என்ன இந்த காலத்துக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரி சார். கூகுள்ல சர்ச் பண்ணியா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சார் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் சொன்னாங்கல்ல சார் போகலன்னு, அது வந்து ஆக்சுவலா அவங்கள டைம் அப்டேட் பண்ண சொல்லுங்க சார். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாங்கன்னா அது டெலிவர்டுன்னு வந்துருது, மெசேஜ் எரர் இல்லாம. பட் நம்மளோட சிஸ்டம் டைமோட அவங்க அப்டேட் பண்ணணும். ஆமா, அதான் நான் சொன்னேன், சிஸ்டம் டைமோட அப்டேட் பண்ணணும். இப்போ 9:32 இருக்குன்னா ஆமா 9:33 வைக்கணும், ஃபியூச்சர் டேட் வைக்கணும். நீங்க ஆல்ரெடி முடிஞ்சு போன டேட் டைம் வச்சீங்கன்னா வராது. இப்போ 9:32 இருக்குல்ல, இப்போ நீங்க 9:33 இல்ல 9:34 வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். அவங்க மேபி அந்த டைம் அப்டேட் பண்ணாம இருந்திருப்பாங்க. நீங்க வந்து 21 24 ஹவர்ஸ் ஃபார்மட்ல வைங்க, 21:33 அப்படி வைங்க. வாட்ஸ்அப் chat barல லோட் ஆகுமா இல்ல தானா லோட் ஆகி சென்ட் ஆகுமா? லோட் ஆகும், சென்ட் ஆகுது 20 செகண்ட்ஸ் கழிச்சு சென்ட் ஆகும். எனக்கு என்ன லோட் ஆயிட்டு பட் நம்மளோட டைம் முடிஞ்சது பட் சென்ட் ஆகல. சார் கொஞ்சம் டைம் ஆகும் சார் சென்ட் ஆகுது. ஃபாஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா மேபி அனுப்பாது, இல்லாட்டி மேபி நாளைக்கு அனுப்பும் அந்த டைமுக்கு. ஏன்னா டேட்டு கொடுக்கல தானேங்க, இருக்கலாம் பாசிபிலிட்டி, எனக்கும் தெரியாது. ஹலோ சார், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க சார். ரெக்கார்டிங் தேவையில்லை, ரெக்கார்டிங் முடிச்சிருக்கீங்க. கேக்குதுங்களா?